டைரக்டர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல வந்து காதலிக்க நேரம் இல்லை படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நித்யா மேனன் அவங்க ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் தப்பானவன்னு தெரிய வருது. இதனால நித்யா மேனன் கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே அவனை டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும், ஆனா ஒரு ஆணோட துணையே இல்லாம குழந்தை பெற்றுக்கணும்னு இவங்களுக்கு ஆசை வருது. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி கல்யாண கமிட்மெண்ட் குழந்தைங்களெல்லாம் விருப்பமே இல்லை, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம லிவிங் டுகெதர் லைஃபையே வாழ்ந்துடலான்றது தான் இவரோட ஆசையா இருக்கும். இப்படி இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்ல இருந்து படம் கொஞ்சம் நல்லா இருந்தது. யோகி பாபுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்லோனஸ் இருந்திருக்காது. ஜெயம் ரவி நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. வினய் ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை நீட்டா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த சின்ன பையனும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கான். படத்துல நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. கிருத்திகா உதயநிதி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைனை கையில எடுத்து பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்ஸ், கே கான்செப்ட், லிவிங் டுகெதர்னு எல்லா கான்செப்டையும் இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஒரு சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கலாம், ஒரு சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்காமலும் போகலாம். ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல சின்னதா வரும், மத்தபடி ஒன்னும் இல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் கைஸ்.